கம்பெனிலாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஆனால் இங்கே சம்பளம்லாம் எப்படி போடுவானுங்க, இங்கே வேலை செய்கிற ஆளுங்க எப்படின்னு தான் தெரியல. ஏதாச்சும் வந்தால் கேட்கணும். யாரை கேட்கலாம்? நம்ம புதுசா? ஆமாண்ணா. கொஞ்சம் ஓரமாக இருந்துப்பா, நான் மிஷின் ஆன் பண்ணணும். சரிங்கண்ணா. இது கம்பெனிலாம் எப்படிண்ணா? தம்பி கம்பெனி பெரிய கம்பெனி தான்ப்பா, 1000 பேர் ஒர்க் பண்ணலாம். ஓகேண்ணா. அது கேட்குறதுண்ணா. இது வேலை செய்கிறவங்களாம் எப்படிண்ணா? தம்பி தங்கம்னா தங்கம், தங்கமான தங்கம், பழகி பாரு உசுரை கொடுப்பானுங்க. சூப்பர்ண்ணா. அப்புறம் இது என்ன கான்ட்ராக்ட்ல தானே எடுத்திருக்காங்க, ஆண்ட்ரோலாம் மாத்திடுவாங்களாண்ணா? தம்பி ஒரு மாசம், ஒரே மாசம் வேலை பாரு, அடுத்த மாசமே நீ பர்மனன்ட். The next day. சொல்லுப்பா. இது நம்ம கம்பெனியில் சேலரிலாம் எப்படின்னா டைமுக்கு போட்டுருவாங்கண்ணா? தம்பி இந்தியா கனடா இந்த 2 கண்ட்ரிக்கும் டைம் மாறுமே தவிர நம்ம கம்பெனியில் எப்போவுமே டைம் மாறாது. ஆன் டைமுக்கு முன்னாடியே சேலரி போட்டுருவாங்க, அதுவும் ஒரு பைசா கூட குறையாம கரெக்டாக போட்டுருவாங்கப்பா. சூப்பர்ண்ணா. இன்னொன்று சொல்லுப்பா. கேட்குறேன் தப்பா தெரியாதீங்க. பரவாயில்ல சொல்லு. இது சூப்பர்வைசர் எப்படின்னா? அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா இதெல்லாம் சேர்ந்த ஒரு உருவம்னா நம்ம சூப்பர்வைசர் தான். தங்கமான மனுஷன்பா. A few minutes later. கம்பெனியை பற்றி நல்லா விசாரிச்சிட்டோம். நல்ல கம்பெனியாக இருக்குது. சம்பளம், உள்ள வேலை செய்கிறவங்க, சூப்பர்வைசர், மேனேஜர் யாருமே பிரச்சனை இல்லை. அப்படியே வெளியே எல்லாருமே திட்டுறாங்க. கம்பெனியை பற்றி கேட்டாலே காதி திட்டுறாங்க. என்னன்னு தெரில. இது சூப்பர்வைசர் பரம்போக்கா, மேனேஜர் பொம்பளை பொறுக்கியா? இப்படி எழுதி வச்சிருக்கானுங்க. அதுதானப்பா எனக்கும் புரியல. மச்சான் அந்த சூப்பர்வைசர் பொறும்போக்கு அந்த பாதி சேலரி போடவே இல்லடா. டேய் உனக்குனாச்சும் பாதி சேலரி, எனக்கு இன்னும் முழு சேலரியே போடலடா. சரியான எச்சையா இருக்கான்டா அவன். சாதாரண எச்சல் இல்லை மச்சான், எச்சையில எச்ச பால் பச்சை எச்சடா அவன். 2 வருஷமா இருக்க மச்சான், இன்னும் பெர்மனண்டே பண்ண மாட்டான்டா. நம்மனாச்சும் பரவாயில்ல, இதுல வேற புதுசா வேற கான்ட்ராக்ட்ல எடுத்து போட்டிருக்கானுங்க. அவங்க எல்லாம் என்ன கதியாக போறானுங்களோ. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அட பாவீங்களா, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் கம்பெனியை பத்தி பெருமையா நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளே இப்படி பண்றீங்களாடா? நான் தான் கம்பெனி பெருசா இருந்தாலும் பாத்ரூம் வந்தாதான் கம்பெனியோட லட்சணமே தெரியுது.